திருவாரூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் இடைத்தரகர்களின் தலையீட்டை தடுத்து நிறுத்தி பருத்திக்கு உரிய விலை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய காமராஜ், இளைஞர் அஜித்குமார் ஆட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுவரை திமுக ஆட்சியில் 26 லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளதாகவும் தெரிவித்தார். எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளை பாதுகாக்கிற தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்ததற்கு பின்னாலேதான் விவசாயிகளுக்கு விடிவு பிறக்கிறது. விவசாயிகளுக்கு தொடர்ந்து விவசாயிகளை பாதுகாக்கிற அருமைக்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இன்றைக்கு நன்றி கூறி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நான் பேசுகிற போது சொன்னேன். அணை நிரம்பிவிட்டது என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறது இந்த அரசு. ஆனால் கடைமடை பகுதியில் தண்ணீர் வரவில்லை. முத்துப்பேட்டைக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் இன்னும் தண்ணீர் போகவில்லை. இந்த அரசு இதையும் நாங்கள் கேட்டதற்கு பின்னாலே தான் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள். இதுதான் இன்றைக்கு நிலைமை. தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு நிலையிலிருந்து 3% வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வரி உயர்வு அதிகமாக இருக்கிற நேரத்தில் மின்கட்டண உயர்வு அமல்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். எல்லாம் தான் உயர்ந்து போயிச்சா? எல்லாம் உயர்ந்து போன ஆட்சி இந்த ஆட்சி. விலைவாசி உயர்வுக்கு இந்த ஆட்சி தான். வேற எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு விலை உயர்ந்திருக்கிறது. மின்கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. மின்கட்டண உயர்வு இன்றைக்கி என்ன வீட்டுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் மின்கட்டண உயர்வு என்பது தாங்காத 3 மடங்கு இன்னும் உயர்த்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3 மடங்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இந்த ஆட்சியில் எல்லாம் உயர்ந்து போயிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு இல்லை, சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நேற்றைக்கு முதல் தினம் அஜித்குமார் என்பவர் 6 காவல்துறையினரால் 6 பேர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் மீது இன்றைக்கு தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தொலைக்காட்சியில் பார்த்தேன். இதுவரை நேற்றைக்கு வரை சஸ்பெண்ட் பண்ணுறோடு இருந்துச்சு. இது மாதிரி சாதாரண மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. 26 முறை கஸ்டடியல் டெத்து நடந்திருக்கிறது. தமிழகத்தில் போலீஸ் கஸ்டடியில் 26 முறை இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் கஸ்டடியல் டெத்து நடந்திருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் ஒரே மாற்று அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக தான் இதற்கு ஒரே முடிவு. தமிழகத்தில் கூட்டாட்சி தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து. ஆளுக்கும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமையும் என்று பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதுதான் எங்களுடைய அத்தனை பேருடைய கருத்தம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெல் ஆக்சுவலாக டிஎன்சி சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நெல் தேக்கம் 2 லட்சம் மூட்டை 1.5 லட்சம் மூட்டை மேலே தேங்கி இருக்கு. அனைத்து நெல் மூவ்மெண்ட் ஆகாத காரணம் 2-3 நாட்களாக எல்லா மீடியாக்களும் அதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் நிவாரணம் கிடைப்பது கிடையாது, இன்சூரன்ஸ் கிடைப்பது கிடையாது. அதையும் மீறி விவசாயிகள் சாகுபடி செய்த விளைபொருளுக்கு விலை கிடைப்பது கிடையாது. அவருடைய பொருளுக்கு விலை கிடைப்பது கிடையாது. அதை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நெல்லை கொண்டு சென்றால் உடனடியாக எடுப்பதும் கிடையாது, உடனே அந்த நெல் கொள்முதல் செய்யப்படுவதும் கிடையாது. நெல் கொள்முதல் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த நெல்லை அங்கேருந்து மூவ்மெண்ட் பண்ணுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. எங்கே பார்த்தாலும் தேக்கம், எங்கே பார்த்தாலும் தேங்கி நிற்கிறது. இதுதான் 3 நாட்களாக இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கிற செய்தி. அதுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.